அந்த கிராமத்தில் பெரிய நெல்வயல் இருந்தது. அந்த வயலுக்கு அருகில் ஒரு சிறிய குடிசை. அங்கேதான் முருகன் என்ற வயல்வெளி காவலாளர் இரவு தங்குவான். ஒரு நாள் இரவு அவன் வயலில் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தான். நிலா வெளிச்சம் வயல் முழுக்க படர்ந்திருந்தது. காற்று மெதுவாக வீச நெல் செடிகள் அசைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவன் தூரத்தில் ஒரு விஷயம் கவனித்தான். வயலின் நடுவில் ஒரு நிழல் நடந்து கொண்டிருந்தது. முதலில் அவன் நினைத்தான், யாராவது திருட வர்றாங்களோ என்று. அவன் மெதுவாக அந்த நிழலை நோக்கி நடந்தான். ஆனா அவன் நெருங்கும் போதெல்லாம் அந்த நிழல் இன்னும் தூரமாக நடந்து போகும். அவன் வேகமாக அதன் பின்னால் ஓடினான். ஆனா அந்த நிழல் திடீரென்று நிறுத்தது. அவன் அதற்கு அருகில் சென்றான். அப்போதான் அவன் கவனித்தான், அந்த நிழலுக்கு உடம்பே இல்லை. மண்ணில் மட்டும் ஒரு மனித நிழல். ஆனா அதற்கு முன்னால் யாரும் இல்லை. அவன் பயந்து பின்னால் நின்றான். அந்த நேரத்தில் அந்த நிழல் மெல்ல அவனை நோக்கி திரும்பியது. ஆனா அது நிழல் தான். ஆனா அது திரும்பி அவனை பார்த்தது. முருகன் அதிர்ச்சியில் பின்னால் ஓட ஆரம்பித்தான். முருகன் அந்த வயலில் மயங்கின் நிலைகள் கிடந்தான். அவன் கண்களை திறந்ததும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னான், அது நிழல் இல்லை, அது யாரோ இன்னும் வயலிலே நடந்து கொண்டிருக்கிறதே. அந்த நாள் முதல் அந்த வயலில் இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் யாரும் இல்லாமல் ஒரு நிழல் மெல்ல நடந்து கொண்டிருக்கும்.